ஓம் நம சிவாய. வணக்கம் உறவுகளே. தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பொங்கல் வச்சது தான் இன்றைக்கி வீடியோ. விடிகாத்தால் 3 மணிக்கே பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பக்கம் பொங்கல் வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் கோலம் போட்டோம் நாங்கள். ஏன்னா கோலமெல்லாம் போட்டுட்டு பொங்கல் வச்சா ரொம்ப லேட் ஆயிரும். அதனால நாங்கள் பொங்கல் வச்சுக்கிட்டே கோலம் போட்டோம். மார்கழி 1லேருந்து 30 நாளும் காலையில் விடிகாத்தால் ஒரு 3 மணி சுமாருக்கு பிள்ளையார் வைப்பேன் பார்த்தீங்களா. போன வீடியோவில் போட்டிருப்பேன் நான். மாதம் ஃபுல்லுமே விடிகாத்தால் 3:30 4 மணிக்குள்ளே சாணத்தில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அவங்களுக்கு வந்து தீபாராதனை காட்டி பூஜை பண்ணுவோம். அதை எடுத்து வச்சு தட்டி வைக்கிற அந்த எருவா மட்டையை வச்சு அந்த பொங்கலை வைக்கணும். அதுதான் சிறப்பு. பார்த்திங்கன்னா 21 வருஷமாக இந்த மார்கழி முழுசும் விரதம் இருந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுற அந்த பூஜை நான் செஞ்சிகிட்ருக்கேன். 21 வருஷமாக செஞ்சிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு கல்யாணம் ஆகி 21 வருஷம் ஆகுது. 21 வருஷமாக இந்த பூஜை நான் இடைவிடாத நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். எல்லாம் கேட்பாங்க, நான் விடிகாத்தால் 3 மணிக்கு எந்திரிச்சு கோலம் போடணுன்னு யார் ஒன்று சொல்கிறாங்க, சளி பிடிச்சிக்கும் அப்படி இப்படின்னுவாங்க. நான் அதை பற்றி எதுவுமே கவலைப்பட மாட்டேன். எனக்கு பிடிச்சிருக்கு இந்த பூஜை செய்யறதுக்கு. அதனால் வந்து நான் அப்படி எனக்கு பிடிக்கும். அந்த விடிகாத்தால் மார்கழி மாதம்னா எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். எந்திரிச்சு கோலம் போட்டு பிள்ளையார் வச்சு வீட்டில் பூஜை பண்ணுறதுன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அந்த மாதிரி இந்த வருஷமும் சிறப்பாக நாங்கள் பொங்கல் வச்சு பூஜை பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா பிள்ளையார் கடைசி நாளும் பிள்ளையார் வச்சு சாமி கும்பிடப்ப நான் என்ன பண்ணுவேன், எனக்கு இஷ்ட தெய்வமான சீரடி சாய்பாபாவையும் வராகி அம்மாவும் கூட வந்து அண்ணாமலையார் சிவலிங்கம் அவங்களையும் வச்சு நான் பூஜை பண்ணேன். பாருங்கள் எப்படி இருக்குது எங்கள் வீட்டு பூஜை, சூரிய பொங்கல் பூஜை. இது பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்குதான்னு பாருங்கள். யாரெல்லாம் நீங்கள் மார்கழி மாதம் விரதம் இருந்து சூரிய பொங்கல் வச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பார்த்திங்கன்னா நாங்கள் பூஜை பண்ணிகிட்டு இருக்கும் போதே வந்து மேலே மாடியில் வந்து ஆஞ்சநேயர் வந்துட்டார். வந்து அழகாக போஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. நாங்கள் பொங்கல் வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்கோம். இவங்க தருவாங்களா தரமாட்டாங்களா? ஏன்னா வழக்கமாக நம்ம சேட்டைக்கார பசங்க வந்தால் நம்ம போய் அவங்களுக்கு அரிசி போடுற வழக்கம் உண்டு இல்லையா. அதனால் இன்றைக்கி தேங்காய் பழம் இதெல்லாம் பார்த்தோன்னே அவருக்கு வந்து உக்காந்துட்டார். எதுவுமே வந்து ராவடியாக பண்ணலிங்க. அவர் அமைதி. எப்பயுமே வந்தால் ஏதாச்சும் இருந்தால் தூக்கிட்டு போவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பூஜை பண்ணுற வரைக்கும் அவர் ராவடியாக பண்ணல. மேலே உட்காந்து பொறுமையாக வெயிட் பண்ணார். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கொண்டு போய் அவருக்கு மேலே பிரசாதம் வச்சோம். சாப்பிட்டாங்க. அந்த வீடியோ இதோட கடைசீட்டில் வரும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.